அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பத்தி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் வான் சிறப்பின் 4வது பாடல், ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி கால். இந்த பாடலுக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். பொதுவா கால் அப்படின்னா காற்றை குறிக்கக்கூடியது. கால் அப்படின்னா காற்று. சிதர்கள் நம்மளுடைய உடல்ல காற்றை குறிக்கக்கூடியது மூச்சு காற்றை சொல்லுவாங்க கால். பொதுவா கண்ணபின்னான்னு பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்கிற பையனுக்கு கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கால் கட்டுன்னா கல்யாணத்தை பண்ணி அவனை கட்டி போட்டு வீட்டோட போட்டோம்னா அவன் எங்கேயும் தெரிய மாட்டான், அதுக்கு கால் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது இல்லை பொருள். நம்ம கண்ணா பின்னாலும் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனமும் தறிகட்டு ஓடும். மனம் தறிகட்டு ஓடினா மூச்சு சரியா இருக்காது. ஸோ இப்போ அந்த மனத்தை சரி பண்ணணும், இந்த மூச்சையும் சரி பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிராணாயாமத்தையும் ஒரு தியானத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய மூச்சும் மனமும் ஒரு ஒழுங்கு நிலைக்கு வந்துடும். கண்ணா பின்னான்னு ஓடாது. நீங்க நல்லா பார்த்தோம்னா நம்ம கோபப்படும் போது இந்த மூச்சு காற்றானது புசு புசுன்னு அதிகப்படியா ஓடும். அது நம்ம உடல்நிலைக்கு நல்லது இல்லை. அப்ப அந்த மூச்சானது மாறும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேதி மாற்றங்கள் உருவாகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாறி அப்ப நம்மளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு பொறாமைப்படும் பொழுது, குழப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா மனநிலை சரி இருக்காது. நமக்குள்ள ஒரு வேதி மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்நேரம் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு உடல்நிலை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம ஒரு தியானமோ தவமோ பண்ண முடியாது, இறைநிலையை நம்ம சென்று அடைய முடியாது. அந்நேரத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த வேதனையும் வலியும் நம்மளை துன்புறுத்தும் இல்லையா? இப்போ இந்த இதை வச்சு நம்ம ஆன்மீக ரீதியா பார்க்கலாம். ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இப்ப பெரிய காற்றடிச்சு ஒரு புயல் அந்த மழை அதிகமா பொழிந்து நம்மளுக்கு பயங்கர புயல் அந்த இதெல்லாம் சேதமாக்கி பயங்கர சேரும் சகதியமா இருக்கும் பொழுது ஒரு ஏர் எடுத்துட்டு போய் உழ முடியாது. ஒரு மாடு எடுத்துட்டு உள்ள கால் புதையும். அந்த ஏரை உழ முடியாது. அந்த மண் சரியான பதத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம ஏர் எடுத்துட்டு போய் நம்ம உழ முடியும், பண்படுத்த முடியும். உழுவுறதுன்னு என்ன? பண்படுத்துதல். அதை பண்படுத்துறது இல்லையா? நல்ல நல்ல நிலைமை மாத்துறது, நல்லபடியா அதை சரிப்படுத்துறது. அப்ப போய் நம்மளுக்கு சேரும் சகதியுமா புயலுமா தண்ணியுமா இருக்கும்போது ஒரு ஏரை கூட்டிட்டு போய் எருது கூட்டிட்டு போய் அதை வச்சுதான் உழுவாங்க இல்லையா? அதை கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க உழ முடியாது அந்த நிலத்தை. அப்போ நமக்குள்ள ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் நமக்குள்ள ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூச்சானது கண்ணா பின்னாலும் ஓடும். கண்ணா பின்னாலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது, குழப்பம் தான் மிஞ்சும். அப்ப எதையுமே புரிஞ்சுக்க மாட்டோம், பயங்கர கோபம் வரும். உண்மை நிலை புரியலை அப்படின்னு சொன்னா மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படாது. மற்றவர்கள் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம பொறாமைக்குள்ளாகும். இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா வேதியியல் மாற்றமாகி நம்மளோட உடல்நிலை கெடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தியானம் தவம் செய்து மூச்சு சரியாக்கி மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு நம்ம மூச்சை சரியாக நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே மூச்சு சமநிலைப்பட ஆரம்பிக்கும், சரிப்பட ஆரம்பிக்கும். அப்ப மனது அப்படிங்கிற இந்த வயல்வெளியை நம்ம சரியான முறையில உழுகலாம், பண்படுத்தலாம். அது பண்படுத்தும். அந்த தியானமும் தவமும் இந்த சரியான மூச்சும் நம்ம மனநிலையை சரியான பண்படுத்தி நம்மளை சரியான மனிதராக மேம்பட்டவராக மாற்றும். அப்படி இல்லாத பட்சத்துல நாம போய் இதை ஒன்றும் செய்ய முடியாது. வலியிலையும் வேதனையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி துன்பத்துல துயரத்திலையும் உணர்ந்து நம்ம உணர வேண்டியதை உணராம நம்ம போயிடும். அதனால்தான் ஏரின் உழாஅர் உழவர். நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மனதானது இந்த வாழ்க்கையும் நம்ம மனதை பண்படுத்தி நம்முடைய வாழ்க்கை உயரிய வாழ்க்கையை வாழ முடியாது. எப்பொழுது நம்முடைய மூச்சு கண்ணா பின்னான்னு அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மனமானது அலையும் பொழுதுதான் மூச்சானது அலையும். ஸோ புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு வளமா வாழ முடியாது இல்லையா? ஒரு வளமை இருக்காது, ஒரு அபண்டன்ஸ் இருக்காது நம்ம கிட்ட. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம மனதை அமைதிப்படுத்தி
பிராணாயாமம் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணி தியானம் செய்து நாம் மனதை அமைதி ஆக்கும் பொழுது நம்ம பண்பட்டவராக மேன்மையுடையவராக அடையும் பொழுது தான் நாம் என்ன பண்ண முடியும், அந்த இரவா பெருநிலை இறைநிலைக்கு உயரணும். நாம அந்த நிலைக்கு உயர்ந்தால்தான் நாம் எப்பயும் ஆனந்தமாக வாழ முடியும். ஓகேவா? ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் கண்ணா பின்னான்னு காத்தடிக்கும், அதே மாதிரி நம்முடைய மூச்சானதும் கண்ணா பின்னான்னு இருக்கும். அதை பண்படுத்த முடியாது. அப்போ தியானம் செய்து அதையும் பண்படுத்தி நாம உயர்ந்த நிலைக்கு அடையணும். ஓகேவா? தேங்க்யூ.